வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் குழந்தைகள் பொதுவாக ஆங்கிலத்தில் பேசும்போது போடும் மிஸ்டேக்ஸை பற்றியும் ஆசிரியர்கள் அதை எப்படி சரி செய்து கொடுக்கலாம் என்பதை பற்றியும் சில என்கொயரி கொஸ்டின்ஸ் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது நேற்று ஆப்சண்ட்டான குழந்தையிடம் நாம் இப்படி கேட்பது வழக்கம். Why didn't you come to school yesterday? Why didn't you come to school yesterday? அப்படி கேட்போம். அல்லது Why were you absent yesterday? அப்படின்னு கேட்போம். Why were you absent yesterday? அதற்கு நமக்கு கிடைக்கும் பதில் ஃபீவர். அதை நாம் எப்படி சரி செய்து கொடுக்கலாம்? I had a fever. I had a fever and cold. I had a viral fever. இப்படி சொல்ல கேட்டுக்கொள்ளலாம். இனி ஐ வென்ட் டு எ மேரேஜ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம்? ஐ வென்ட் டு அ வெட்டிங் ஹவுஸ். ஐ வென்ட் டு அ வெட்டிங் ஹவுஸ் அப்படி சொல்லலாம். அல்லது ஐ வென்ட் டு அ வெட்டிங். ஐ வென்ட் டு அ வெட்டிங் அப்படி சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். இனி நம்ம கேட்போம், வேர் வாஸ் த வெட்டிங் ஹெல்ட்? திருமணம் எங்கே நடந்தது? வேர் வாஸ் த வெட்டிங் ஹெல்ட் அப்படின்னு கேட்போம். அதற்கு பதிலாக அந்த குழந்தைகள் சொல்லுவாங்க மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம்னு பார்ப்போம். இட் வாஸ் ஹெல்ட் அட் அ பேங்க்வெட் ஹால் இன் சென்னை. இட் வாஸ் ஹெல்ட் அட் அ பேங்க்வெட் ஹால் இன் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். திருமண மண்டபம் அதை பேங்க்வெட் ஹால் அப்படின்னு சொல்ல வேண்டும் என சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் இன்னுமாகவே அதே குழந்தையிடம் பல கொஸ்டின்ஸை கேட்போம். அவை என்னவெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வேர் வாஸ் த ரிசப்ஷன் ஹெல்ட் அப்படின்னு கேட்போம். வேர் வாஸ் த ரிசப்ஷன் ஹெல்ட்? அந்த வரவேற்பு எங்கே நடந்தது? The reception was held at the Grand Banquet Hall. The reception was held at the Grand Banquet Hall அப்படின்னு சொல்லலாம். இனி நாம் கேட்போம், whom did you go with அப்படின்னு கேட்போம். நீ யாருடன் போனாய் அப்படின்னு. whom did you go with அல்லது who did you go with? அதோ யாருடன் நீ போனாய் அதே தான் மீன் பண்ணோம். who did you go with? அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்னா ஐ went with my parents அப்படின்னு சொல்லுவான். நான் என்னோட பெற்றோருடன் அங்கு சென்றேன் அப்படின்னு. இனி நாம் இப்படி கேட்போம், யாரெல்லாம் உன்னோட திருமணத்திற்கு வந்திருந்தார்கள் அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலான்னா who all came with you to the wedding? who all came with you to the wedding அப்படின்னு கேட்போம். அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்னா My sister and my parents came with me. My sister and my parents came with me அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸுக்கு அநேக நேரங்களில் பயனுள்ளதாக இருக்கும். நாம் ஸ்கூலில் இப்படி கேட்போம், Who all came with you to the canteen? Who all came with you to the canteen அப்படின்னு கேட்போம். யாரெல்லாம் உன்னோட கேன்டீனுக்கு வந்தார்கள் அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி who all came with you to your home? உன்னோட வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தார்கள்? who all came with you to your home? இனி கேட்போம், who all came with you to tap the duster outside? டஸ்டரை தூள் தட்டுவதற்கு உன்னுடன் வந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்போம். அதுக்கு இப்படி கேட்குறான், who all came with you to tap the duster outside? who all came with you to tap the duster outside அப்படி கேட்கலாம். அல்லது who all came with you to clean the duster? who all came with you to clean the duster இப்படியும் கேட்கலாம். அல்லது who all came with you to dust the duster? who all came with you to dust the duster அப்படியும் கேட்கலாம். இனி நம்ம சில நேரம் கேட்போம், who all came with you to fill water in their bottles? who all came with you to fill water in their bottles அப்படி கேட்போம். சில நேரம் who all came with you to submit the notebooks? யாரெல்லாம் உன்னோட நோட்டு சப்மிட் பண்ணதுக்கு வந்தது அப்படின்னு கேட்போம். who all came with you to submit the notebooks அப்படி கேட்போம்.
சில நேரம் நம்ம கேட்போம் who all came with you to the next classroom. பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு உன்னோட வந்தவர்கள் யார் யார், அதை கேட்கறதுக்கு இப்படி கேட்போம் who all came with you to the next classroom. அடுத்தது who all came with you to watch the cinema. உன்னோட சினிமா பார்க்க வந்தது யார் யார், அப்படி கேட்கறதுக்கு இப்படி கேட்கலாம் who all came with you to watch the cinema. அடுத்தது உன்னோட வாஷ்ரூமுக்கு வந்தவர்கள் யார் யார், அப்படி கேட்போம் who all came with you to the washroom. who all came with you to the washroom அப்படின்னு கேட்போம். இனி நாம் குழந்தைகளிடம் அங்கு வைத்த நோட்புக்ஸ் எங்கே என்று கேட்போம். சில நேரம் அதை எப்படி கேட்கலான்னா where are the notebooks that we kept there. where are the notebooks that we kept there அப்படின்னு கேட்போம். அதற்கு குழந்தைகள் என்ன பதில் சொல்வார்கள்னா there have, here have. இந்த மிஸ்டேக்கை எப்படி நாம் சரி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். the notebooks are right there. the notebooks are right there அப்படின்னு சொல்ல கேட்டுக்கொள்ளலாம். அல்லது the notebooks are still there. the notebooks are still there. அல்லது the notebooks are there itself. the notebooks are there itself அப்படின்னு மாணவர்களை சொல்ல ஆசிரியர்கள் வலியுறுத்த வேண்டும். இனி அந்த நோட்புக்ஸ் அங்கே இருக்கின்றன, அந்த நோட்டு புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன, அதை எப்படி சொல்லி கொடுக்கலாம். the notebooks are on the table. the notebooks are here. the notebooks are there அப்படி சொல்லி கொடுக்க வேண்டும். சில நேரம் நாம் குழந்தைகளிடம் கேட்போம் கரெக்ட் பண்ண நோட்டை எங்கே வச்ச அப்படின்னு கேட்போம். அப்போ இப்படி கேட்கலாம் where have you kept the corrected notebooks. where have you kept the corrected notebooks அப்படி கேட்கலாம். அல்லது where are the corrected notebooks. where are the corrected notebooks அப்படி கேட்கலாம். அதற்கு பதிலாக குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா keep there, keep here அப்படி சொல்லுவாங்க. அதை ஆசிரியர்களாகிய நாம் எவ்வாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும். I have kept on the table. I have kept on the table அப்படி சொல்லி கொடுக்கலாம். அல்லது the notebooks are on the table. the notebooks are on the table அப்படி சொல்லி கொடுக்க வேண்டும். இனி சில குழந்தைகள் இப்படி சொல்வது வழக்கம் you come means I will give you this. you come means I will give you this. இதை எப்படி ஆசிரியர்கள் சரி செய்து கொடுக்கலாம். அடிஷன்ஸில் இஃப்பை தான் பயன்படுத்த வேண்டும் அப்படி நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அதை எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா if you come home I will give you this. if you come home I will give you this இப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டும். இனி இறுதியாக 2 idioms-ஐ பார்க்க போகிறோம். முதல் இடியம் என்னென்னா hit the books. hit the books அதோட மீனிங் என்னென்னா start studying seriously. அடுத்த இடியம் என்னென்னா pass with flying colors. pass with flying colors அதனோட மீனிங் என்னென்னா succeed brilliantly in a test. succeed brilliantly in a test இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். Children, as our exams are nearing, it's time to hit the books அப்படின்னு சொல்லலாம். Children, as our exams are nearing, it's time to hit the books அப்படி சொல்லலாம். இனி எக்ஸாமுக்கு முன்னால் குழந்தைகளை விஷ் பண்ணும்போது அடுத்த இடியத்தை பயன்படுத்தலாம். May everyone pass with flying colors. May everyone pass with flying colors அப்படின்னு விஷ் பண்ணலாம். இன்னும் குழந்தைகளோட பல மிஸ்டேக்ஸை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் brings perfection. So practice well and top out.